தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளிவந்தது தொடர்பாக உளவுத்துறை காவல் ஆய்வாளரிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஃப்ஐஆர் வெளியான வழக்கு குறித்து உளவுத்துறை ஆய்வாளரிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உளவுத்துறை காவல் ஆய்வாளர் பிரதீப்பிடம் தற்போது இந்த விசாரணை நடைபெறுவதாகவும், கோட்டூர்புரம் காவல் நிலைய எழுத்தரிடம் காவல் ஆய்வாளர் பிரதீப் எஃப்ஐஆர் பிரதியை கேட்டு பெற்றதாக இந்த விசாரணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், தற்போது உளவுத்துறை ஆய்வாளரிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணை குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக சூர்யா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த மாணவியின் பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை அதாவது வெளிவந்தது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் எழுத்தர் காவலர் மருதுபாண்டியனிடம் கடந்த வாரம் விசாரணை நடத்தினர். இப்போ தற்போது உளவுத்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரதீப் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவத்தன்று மருதுபாண்டியனிடம் ஆய்வாளர் பிரதீப் வந்த முதல் தகவல் அறிக்கை காப்பியை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எதற்காக இவர் முதல் தகவல் அறிக்கையை கேட்டார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த பிரதீப் தற்போது உளவுத்துறை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த வழக்குக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது முதல் தகவல் அறிக்கையை ஏன் வாங்கினார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று ஞானசேகரன் காவலில் எடுத்து 7வது நாள் இன்று மாலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். ஏற்கனவே கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற விசாரணையில எந்த ஒரு துப்பும் தொடக்கவில்லை. குறிப்பாக ஞானசேகரனிடம் தொடர்பில் இருந்த 40 காவலர்கள் தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதே போல் இந்த முதல் தகவல் அறிக்கை தொடர்பாக தான் இந்த சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்களே தவிர இந்த ஞானசேகரனிடம் தொடர்பில் இருந்த சார் யார் என்பது குறித்து இதுவரை விசாரணையில் துப்பு துளக்கவில்லை. சூர்யா, எஃப்ஐஆர் வெளியான வழக்கு குறித்து உளவுத்துறை ஆய்வாளர் பிரதீப்பிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்.